வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 22/6/2025 ஆனி மாதம் 8ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் சுபகாரியத்திற்கு இருந்த சிக்கல்கள் நிவர்த்தி ஏற்படும். இன்டீரியர், வண்டி வாகனங்கள், தேக ஆரோக்கியத்திற்கு தேவையான உபகரணங்கள், ஷர்ட்டு பேண்ட்டு போன்ற ஆடை ஆபரணங்கள், பெண்களுக்கு உண்டான அமைப்பு டக்கென்று ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தெய்வ வழிபாடுகளுக்கு குறைவு இருக்காது. மகான்கள் தரிசனம் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். தொழிலில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய ரிஷபம் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய காலகட்டம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலமும் சந்தோஷமும் பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் லாபத்தை அனுகூலத்தை ஏற்படுத்தலாம். தொடர்ச்சியாக இருந்த கஷ்டம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் அனுகூலத்தை பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் காணப்படும். ஒரு முறைக்கு இருமுறையாக அலைச்சல்கள் அதிகமாகக்கூடிய காலகட்டம். அவசரப்படுவதோ ஆவேசப்படுவதோ கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். புதிய அறிமுகத்தில் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளது ஞாபகத்தில் வைத்து கொண்டாலும் இரவு 9-8-28 வரை கடுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வாகனங்களிலும் குடும்பத்திலும் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுவது பொறுமையாக கையாள்வது முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். இரவு மணி 9:29 சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தந்தை வழி உறவு தாய் வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தையும் லாபத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயம் வியாபார சார்ந்த விஷயம் அனுகூலமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
சுபவிரயத்திற்கு உண்டான அனுகூலமான செய்தி கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் கிடைக்கும். பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். மன அழுத்தம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன்தடவை வார்த்தை உன்னதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது நன்மையான அமைப்பை ஏற்படுத்தும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சார்ந்த விஷயம் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகளுடன் சிறிய கோபம் பெரிய சிக்கலையும் பெரிய மன வருத்தத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழிலில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடப்பது பேரானந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். இடமாற்றத்திற்கு பிரச்சனைகள் கிடையாது. பதிவு உயர்வு தேடி வரக்கூடிய பிராப்தம். வாகனங்களில் மட்டும் வித்தைகள் இல்லாமல் இருந்தால் போதும். பணவரவில் கண்டிப்பாக அனுகூலமும் முதலீடுகளுக்கும் குறைவு இருக்காது. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.